ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிசி சக்ஸஸ். நம்ம 12 குரூப் 4 எல்லாமே எழுதியிருப்போம். அதுக்கான டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வந்து நேற்றுக்கு விட்டுருக்காங்க. நம்ம ஃபஸ்ட் பார்ட் பார்த்துட்டோம். ஃபஸ்ட் பார்ட் பார்க்கலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள். இது செகண்ட் பார்ட். ஒரு 30 கொஷின் பார்க்கலாம் வாங்க. ஒருவர் அல்லது நூல் கூறும் விளக்கம் எடுத்து இப்போ எப்படின்னா முப்பால்னு கொடுத்தாங்கன்னா அறம் இப்படி வச்சுட்டு தான் இந்த டாட்டுக்கு பேர் தான் முக்கார் புள்ளி. ஓகேவா? முப்பால்னாது அறம் பொருள் இன்பம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. முப்பாலை வந்து விரித்து கூறுறது தான் முக்கார் புள்ளி. அப்போ ஆன்சர் சி தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்து செகண்ட் கொஷின். இதில் கொடுத்துருக்கிறபடி பார்த்தீங்கன்னா சாந்துக்கு வந்து அரைன்னு கொடுத்துருக்காங்க. குருவி ஒப்பு, சுனை குடை, அருவி இமிழ்தல். ஆப்ஷன் ஏ 22க்கு ஆப்ஷன் ஏ கரெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 23 புல்லுக்கு வந்து சிமிழ்க்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒளிமரபு. அடுத்து 24 பிழையற்ற நிகழ்காலம்னு கொடுத்துருக்காங்களா. கிறது பாருங்க, பூமி சுழல்கிறது. கின்று ஆனின்று இது மூணும் வந்தாலும் நிகழ்காலமாக. இதில் எதில் கிரு அது மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள். கிறது அப்படின்னு வருதா. ஸோ ஆப்ஷன் சி டி தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். அடுத்து 25 யானைகள் விரைந்து ஓடியதுன்னு இருக்கு பாருங்கள். இங்கே பன்மையில் வந்திருக்கு, இங்கே ஒருமையில் வந்திருக்கு. அப்போ இது தப்பு. ஓகேவா? யானைகள் அண்ட் பலவின் பால் கொடுத்துட்டாங்க. பெயருக்கு அதுன்னு வரக்கூடாது, என்ற ஒன்றன் பால் அவைன்னு வரணும். ஓகேவா? ஸோ இங்கே விகுதி கேட்டிருக்காங்களா. ஸோ இங்கே வந்து ஓடியது அப்படின்னு வரக்கூடாது, ஓடின வரணும். ஸோ அது ரெண்டுமே தப்பு. ஆப்ஷன் டி தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். அடுத்தது 4th கொஷின். 6th கொஷின். பிறவினைன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு மட்டும் பாருங்கள். அணிவித்தான், பிவி வை இது மாதிரி வந்தாலே அது பிறவினை. ஸோ ஆப்ஷன் டி தான் இது கரெக்ட் ஆன்சர். 27 எவ்வகை வினா. இரண்டாம் வேற்றுமையில் இருப்பது முதல் வேற்றுமையாகவும் முதல் வேற்றுமையில் இருப்பது மூன்றாம் வேற்றுமையாகவும் மாறும் வினை எப்பொழுது நிகழும். இப்போ நீங்களே செய்வினை செயல்பாட்டு வினையாக மாறும்போது இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து நம்ம எப்படின்னு பார்த்துக்கலாம் வச்சுக்கோங்க. செய்வினை செய்பாட்டு வினை. ஓகேவா? இப்போ பாருங்க, கபிலன் திருக்குறளை கற்றான். ஓகேவா? கபிலன் திருக்குறளை கற்றான். இப்போ இரண்டாம் திருக்குறளை ஐன்னு வருதா, நீங்களே பார்த்துங்க. திருக்குறளை இது இரண்டாம் வேற்றுமையில் இருப்பது முதல் வேற்றுமையும். அப்போ கபிலனால். ஓகேவா? திருக்குறளை கற்றான் வருமா. கபிலன் திருக்குறளை கற்றான். அது வந்து செய்வினையா, அது வந்து செய்வினை வாக்கியமா. இப்போ இரண்டாம் திருக்குறளை அது வந்து திருக்குறள் முன்னாடி வந்துடுமா. அப்போ இரண்டாம் வேற்றுமை வந்து முதல் வேற்றுமையாக வந்துடுச்சா. அடுத்து முதல் வேற்றுமை இருப்பது மூன்றாம் வேற்றுமை. இப்போ கபிலன் தானே முதல் வேற்றுமையில் இருக்குது. கபிலனால் ஆல் மூன்றாம் வேற்றுமை வந்துடுச்சா. ஸோ எப்போ மாறுதுன்னா செய்வினை செயல்பாட்டு வினையாக மாறும்போது தான் வந்திருக்கு. ஓகேவா? இப்போ அடுத்து வந்து 28th கொஷின். ஒயிட் ஹால் வந்து பிரிட்டானியா அரசு அலுவலகம். அடுத்து டார்க் ஃபைபர் வந்து இருட்டு இழை. டெமான் பார்த்தீங்கன்னா இருங்க ஒரு நிமிஷம். டெமான் வந்து பின்னணி நிரல். டார்கெஸ்ட்னா மிகு இருள்மை. டென்சிட்டினா அடர்த்தி. ஸோ ஆப்ஷன் பி. அடுத்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் கடற்கரை இயக்கம். அடுத்து ப்ரீ சென்சார்ஷிப்னா முன் தணிக்கை. பொசிஷன்னா உடைமை. ப்ரிஸ்கிரிப்ஷனா நீடுன போகம். பிரீமியம்னா முனைமம். இதில் பார்த்தீங்கன்னா அடுத்து வெற்றினா திறனாளர். கிளேசியர்னா பனியாறு. தனிமரம் காடாதல்னா பகையை நீக்குதல். ஓகேவா? இதுதான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். அடுத்து வந்து இதுக்கானது பாருங்கள். அழக்கொண்ட எல்லாம் அழப்பும் இழப்பினும் பிறப்பைக்கும் நற்பாவை. ஊரார் உடைமைக்கு பேயாய் பரவாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஊரார் உடைமைக்கு ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த குறளில். அடுத்து இந்த மரபு தொடர். ஓகேவா? அடரடி படரடினா பெருங்குழப்பம். அகட விகடம்னா தந்திரம். ஈரொட்டுனா உறுதியின்மை. கை கூடுதல் சித்தி அடைதல். கை கூடுதல்னா அடைதல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஈரோட்டுனா ரெண்டு பக்கம் ரெண்டு மனசாக இருக்கிறது, அதுதான் உறுதியின்மை. இது ரெண்டுத்தையுமே வச்சுன்னா 2 வச்சு நம்ம போட்டுடலாம். அடுத்து காட்டில் சிங்கம் வந்து முழங்கும் யானை பிளிரும். ஆப்ஷன் சி இதுக்கான கரெக்ட் ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா உண்மையால் அலை ஓய்ந்த கடையுள் போலன்னா அமைதி. அடியற்ற மரம் போல வீழுதல். மத்தில் அகப்பட்ட தயிர் போலன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுனா வரும் நடுங்குதல் வருதா, இல்லை மனமுடைதல் வருது. புயலின் சிக்கிய பூங்கொடி போலனா நடுங்குதல் வருது. ஓகே, ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். 39 பார்த்தீங்கன்னா உயிர் சுற்றின். இதில் வந்து உயிர்னு சுற்றுனா நகைச்சுற்று. அடுத்து 40th கொஸ்டின் வந்து கால் புக் பாருங்கள். கால் புக்கு வந்து மறு கவனிப்பு பதிவேடு. ஓகேவா? ரெக்கார்ட் இஷ்யூ ரெஜிஸ்டர்னா பதிவேடு வழக்கு குறிப்பேடு. அடுத்து வந்து பேப்பர் சூட் ரெஜிஸ்டர்னா வரியர் வழக்கு பதிவேடு. ஃபேர் காப்பினா செம்மைப்படி பதிவேடு. ஃபேர் காப்பினாலே செம்மைப்படி. இதை வச்சு நம்ம ஆன்சர் போட்டுருக்கலாம். அடுத்து அடோரிங்னா போற்றுதல். அடுத்து பார்த்தீங்கன்னா தோழன் என்ற சொல்லுக்கு காம்ரேட். இது எந்த வார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு மொழி வார்த்தை. அடுத்து தாராபதி ஆசிய ஜோதி. தாராபதி கரெக்டாக இருக்கா? இல்லை, தப்பு. தாராபதி ஆசிய ஜோதி கிடையாது. முடியரசன் வீரகாலம் இது கரெக்டாக இருக்குது. தாராபாரதி வந்து விருதுநெல்வேலி வெடிச்சவங்களும். கவிமணி வந்து ஆசிய ஜோதி. ரசிகமணி வந்து
இதே வழி வரும். ஓகேவா? இது மட்டும் தான் கரெக்ட்டா இருக்கு. அவ ஆப்ஷன் 2 மட்டும் தான் கரெக்ட். அடுத்து 44th கொஸ்டின் இந்த பூட்கைனா குறிக்கோள். அடுத்து 5th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, உலக தமிழ் கழகத்தின் நிறுவி தலைவராக இருந்த தேவநாய பாவாணர். அடுத்து பார்த்தீங்கன்னா, கடிச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் வந்து கண்ணெழுத்துக்கள் என்று அழைக்கப்படும். அடுத்து 7வதில் இடம்பெறாத சுக்கு, மிளகு, சிறுநாவற்பூ. சுக்கு, மிளகு, திப்பிலி, சிறுநாவற்பூ, இலவங்கம் எல்லாமே இருக்கும். கண்டங்கத்திரி மட்டும் இருக்காது. ஸோ இது மட்டும் ஆன்சர். ஓகே. 48th கொஸ்டின் வந்து தூற்றின்கண் தூவிய வித்து வந்து திரிகடுகத்தில் வருது இந்த லைன் வந்து. அடுத்து வந்து 49th கொஸ்டின் அறிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியை கொடுத்துட்டாங்க. ஒருவருக்கு அதனை விட சிறந்த செல்வம் வேறு உண்டு, வேறு இல்லைன்னு கொடுத்துருப்பாங்க. இது தப்பு. அப்போ கூற்று கரெக்ட், காரணம் தவறு. 50th கொஸ்டின் லாஸ்ட் கொஸ்டின் இந்த வீடியோவில் சரியான சொற்றொடரை தேர்வு செய்து கீழ்காணும் தொடரை நிறைவு செய்க. தாம் கற்றவற்றை கற்றவர் முன் தெளிவாக சொல்ல வல்லவர். அது கற்றவர்கள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுவார். ஓகேவா? இது வரையும் நம்ம ஒரு 50 கொஸ்டின் பார்த்துருக்கோம். பார்க்காத டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, பார்த்துருங்க. முன்னாடி ஃபஸ்ட்டு பார்ட் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.